வணக்கம், நான் மோனிகா, மனநல ஆலோசகர். இப்போது ஃபோபியா அப்படின்னா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபோபியா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் காரணமே இல்லாமல் ஏற்படுற பய உணர்வுன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபோபியா ஆன்சைட்டியை விட 3-4 மடங்கு அதிகமாக ஏற்படுற பய உணர்வுன்னு சொல்லலாம். உதாரணமாக, பாம்பை பார்த்தா மனுஷங்க எல்லாத்துக்குமே பயமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபோபியாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் பாம்புன்னு சொன்னாலே அதிக அளவு பயப்படுவாங்க. அதாவது இவங்களோட அறிகுறிகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை இந்த பாம்பு அப்படின்னு நினைக்கும் போதே பய உணர்வு அதிகமாக ஏற்படும். பாம்பு நம்மளை கடிச்சிருமோ நடந்துருமோ அப்படின்ற அளவுக்கு இவங்களோட பய உணர்வு ஏற்படும். இதனால் அதிகமாக பதட்ட உணர்வோடு இருக்கிறது, கை நடுக்கத்தோடு காணப்படுறது, அதிக வியர்வை வெளியேற்றம் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கலாம். இப்போ ஃபோபியா அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்குது. ஒரு சில வகைகளை மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த ஃபோபியா எதனால் ஏற்படுன்றத முன்னாடி நம்ம பார்க்கலாம். இது மரபியல் ரீதியாக ஏற்படுற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஏதாவது காரணங்கள், ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அதாவது ஏற்கனவே பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் பாம்புன்னு சொன்னாவே பயம் உணர்வு ஏற்படுற அளவுக்கு இருக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு காரணமே இல்லாமல் ஏற்படுற பய உணர்வாக இருக்கலாம். இப்போது ஒருத்தவங்களுக்கு அதிகமாக கூட்டத்தை பார்த்தா பயமாக இருக்கும். ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் நிற்கணும் அப்படின்னா ரொம்பவே பயமாக இருக்கும். ஒரு கூட்டத்தில் போய் சர்வே பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே பயமாக இருக்கும். ஆனால் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு காரணம் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பய உணர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஃபோபியாக்கள் A to Z வரைக்கும் இருக்குது. அதில் மக்கள்கிட்ட அதிகமாக காணப்படுற ஃபோபியாவை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல கிளஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு அடைப்பட்ட ஒரு அறைக்குள்ள இருந்தால் ஒரு பய உணர்வு ஏற்படும். எடுத்துக்காட்டுக்கு லிஃப்ட்டில் போகிறவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு மூச்சு திணறல் ஏற்படும், ரொம்ப வியர்க்கும். ஒரு காற்றோட்டமே இல்லாத இடங்களுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த பய உணர்வு ஏற்படும். அடுத்தது கிளாசோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லலாம். ஒரு மேடை பேச்சு பேசணும் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு ஒரு செமினார் எடுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செமினார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என்னதான் அவங்க செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் அவங்களால மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கால் நடுக்கலாம் இருக்கும். ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு உச்சரிப்பு மாறி போகும். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறது கிளாசோஃபோபியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது அக்ரோஃபோபியா. அக்ரோஃபோபியா அப்படின்னா நான் முன்ன சொன்ன விஷயந்தான். ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் சர்வே பண்ணணும் அப்படின்னாவே ரொம்ப பய உணர்வோட, எரிச்சல் உணர்வோட காணப்படுவாங்க. இந்த மாதிரி அக்ரோஃபோபியா இருக்கிறவங்க கட்டாயம் இந்தியாவில் வாழ முடியாது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக அரசியல் கூட்டங்கள், கோவில் திருவிழாக்கள், நிறைய மீட்டிங் நடக்கிறது இந்தியாவில். அதுவும் இல்லாமல் நிறைய மக்கள் வாழ்கிற இடம் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கூட்டமான இடங்களில் சர்வே பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் தயக்கப்படுவாங்க, பயப்படுவாங்க. இதை அக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். ஆக்ரோஃபோபியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஹைட்டை பார்த்து பயப்படுவாங்க. ஒரு 10 அடிக்கு மேலே நின்று எட்டி பார்த்தா கூட அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டில் மரம் ஏறுறது, ஒரு 500 அடி கட்டிடத்து மேலேருந்து எட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலே, இந்த பாலங்களில் இருந்து எட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலே அவங்களுக்கெல்லாம் வயிற்றில் அப்படியே ஒரு மாதிரி உணர்வு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஹைட்டை பார்த்து பயப்படுறவங்களை ஆக்ரோஃபோபியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஹீமோஃபோபியா. ஹீமோஃபோபியா அப்படின்னா பிளட்டை பார்த்து பயப்படுவாங்க. இப்போ நிறைய பேர் இந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கலாம். பிளட்டை பார்த்தாலே மயக்கம் வரும். இது அதிகமாக செவிலியர்களுக்கு இடையே காணப்படும். என்னடா செவிலியர்களுக்கு பிளட்டை பார்த்தா பயம் வருமா? பிளட்டை பார்த்து தானே அவங்க அந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் செவிலியர்கள் தன்னோட முதல் வேலையை தொடங்க போகும்போது கட்டாயம் அவங்களுக்கு பிளட்டை பார்த்து மயக்கம் ஏற்படும். இந்த மயக்கம் ஏற்பட்டாலே செவிலியர்களாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்ற மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்கு. ஸோ பிளட்டை பார்த்து மயக்க வர்றது, பிளட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் ஆகிறது, இதெல்லாம் ஹீமோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிடியோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னா பொம்மையை பார்த்தா பயம் வரும். ஏன் பொம்மையை பார்த்தா பயம் வரும் அப்படின்னா, ஒரு பேய் படத்தில் ஒரு பொம்மைக்குள்ள
பேய் வந்து அதை கதையாக எடுத்து அந்த பொம்மை தான் பேயாக வந்துட்டு உலாவிக்கிட்டு இருக்க மாதிரி படங்கள்லாம் வரும். இந்த படங்களை பார்த்ததுக்கப்புறம் வெளியே ஊர் திருவிழாக்கோ ஏதாவது மால்க்கோ நம்ம போய் பார்க்குறப்போ அந்த மாதிரி கண் சிமிட்டும் பொம்மைகளை பார்க்குறப்போ அதிகமாக பயம் உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி பொம்மைகள் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறத தவிர்ப்பாங்க. இது வந்துட்டு நம்ம பிடியோஃபோபியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்துட்டு ஃபோபியாக்குள்ளே இருக்குது. இந்த ஃபோபியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி பய உணர்வு எனக்கு அதிகமாக ஏற்பட்டுருக்கு, இந்த பயத்தை நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு மூச்சு பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு விடுறது மூலம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த பய உணர்வை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஆக்சுவலாக இந்த ஃபோபியா அப்படிங்கிறதுக்கு மூச்சு பயிற்சி மட்டுமே தீர்வாகாது. நம்மளால் மூச்சு பயிற்சியிலையும் இந்த ஃபோபியாவை தவிர்க்க முடியல அப்படின்னா சிபிடி அப்படின்னு சொல்கிற காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ற ஒரு சிறப்பு ஆலோசனை தெரப்பி இருக்குது. அந்த ஆலோசனை வகுப்பில் வந்துட்டு பயத்தை எந்தெந்த மாதிரியாக நம்ம எதிர்கொள்ளலான்ற வழிமுறைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மூலமாக நம்ம வந்துட்டு ஒரு பயத்தை நம்ம எப்படி போக்கலான்றதை வந்துட்டு நம்ம திறம்பட கற்றுக்கிட்டு பயத்தை எதிர்கொள்கிறதுக்கான மன தைரியத்தை நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம். ஸோ வந்துட்டு எந்த விஷயங்கள்னாலையும் என்னால் மனபயத்தை வந்துட்டு போக்க முடியல அப்படின்னா கட்டாயம் மனநல ஆலோசகரையோ மனநல மருத்துவரையோ சந்தித்து சிகிச்சை பெறுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.